பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தரம் 9 இஸ்லாம் பாடத்தில் 12வது அழகாக காணப்படுகின்ற நேரம் பேணல் என்ற தலைப்பை நாங்கள் இன்று கற்போம். அன்புக்குரிய மாணவர்களே, நேரம் மனித வாழ்வில் மிக முக்கியமானது. நேரத்தை கணித்துக் கொள்வதற்காக மனிதன் கடிகாரத்தை பயன்படுத்துகின்றான். ஆரம்ப காலங்களில் சுவர்களில் பயன்படுத்தப்பட்ட கடிகாரங்கள் மனிதனுடைய கரங்களில் கட்டப்பட்டு கை கடிகாரங்களாக வடிவம் பெற்றதை பார்க்கின்றோம். பலர் பல கோடி ரூபாய் பெறுமதியான கடிகாரங்களை கூட கட்டுகின்றனர். இன்று கைபேசி பாவனைக்கு வந்ததனால் நேரத்தை அதில் பார்த்து தீர்மானித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் ஆரம்ப மனிதன் முதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நேரத்தை கணித்துக் கொள்வதற்கு பல்வேறு உபாயங்களை மனிதன் கையாண்டு வந்திருக்கின்றான். மனிதன் கையாண்டு வந்த அந்த உபாயங்களின் ஒவ்வொரு வளர்ச்சி கட்டம்தான் அவன் கண்டுபிடித்த கடிகாரங்கள். மாணவர்களே, அந்த கடிகாரங்களை ஏன் மனிதன் பயன்படுத்துகின்றான் என்றால், தன்னுடைய வாழ்நாளை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு நாளை திட்டமிட்டு உரிய நேரத்தில் உரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நேரத்தை கணித்துக் கொள்கின்றான். காலம் வீணே கழிந்துவிடக் கூடாது. காலத்தை பயனுள்ளதாய் கழிக்க வேண்டும், பிரயோசனம் உள்ளதாய் கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் அந்த கால நேரத்தை கணித்துக் கொள்வதற்கு கடிகாரத்தை பயன்படுத்துகின்ற மரபை நாங்கள் காண்கின்றோம். மாணவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் நேரம் அல்லாஹு தஆலாவால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் அருட்கொடையாக அமைந்து காணப்படுகின்றது. ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய செல்வம், செல்வாக்கு இவை அனைத்தையும் விட நேரம் மிக பெரியதோர் அருட்கொடையாகும். ஏனென்றால் இழந்த செல்வத்தை தேடி பெற்றுக் கொள்ளலாம், இழந்த நேரத்தை மீண்டும் ஒருபோதும் அடைந்து கொள்ளவே முடியாது. நேரம் கழிகின்றது என்றால் அவன் தன்னுடைய ஆயுளை இழக்கின்றான், அவன் மரணத்தை நோக்கி செல்கின்றான், தன்னுடைய புதைகுழியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதுதான் அதன் கருத்தாகும். மாணவர்களே, மனிதனுடைய இந்த உலக வாழ்வின் வெற்றி அவன் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவதில் தங்கியிருக்கின்றது. அதே போல அவனுடைய மறுமை வாழ்வின் வெற்றியும் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவதில் தான் அமைந்து காணப்படுகின்றது. இதன் காரணத்தினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு பல விதமாக உணர்த்தி சொல்லி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, குர்ஆனும் நேரத்தின் முக்கியத்துவத்தை பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லி இருப்பதை காணலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் விடியற் காலை மீது சத்தியமாக, வத்துஹா காலையின் மீது சத்தியமாக, வல் லைலி இரவின் மீது சத்தியமாக என பல விதமாக அல்லாஹு தஆலா நேரத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லி இருப்பதானது இந்த காலத்தின் நேரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, அதுபோல ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு காலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. எனவே அதிகாலையில் இருந்து ஒரு வேலையை ஆரம்பிப்பவருக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும் என்பதை அந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மறுமை நாளில் 4 வினாக்களுக்கு பதிலளிக்காத வரையில் அடியான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு சாணேனும் நகர முடியாது. அதிலே முதலாவது வினா, உனது வயதை எவ்வாறு கழித்தாய்? நீ சிறுபராயம், இளமை பராயம், வாலிப பராயம், வயோதிப பராயம் என பல்வேறு வாழ்வின் கட்டங்களை கடந்து வந்திருக்கின்றாய். அந்த கடந்து வந்த ஒவ்வொரு கட்டத்தையும் நீ பயனுள்ள விதத்தில் கழித்தாயா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுட்காலத்தை, அவனுக்கு வழங்கப்பட்ட வாழ்வை சிறப்பாக திட்டமிட்டு நல்ல முறையில் பயன்படுத்தினால்தான் அந்த வினாவுக்கு சரியாக பதில் சொல்ல முடியும். அடுத்த வினா, உனது அறிவை எவ்வாறு பயன்படுத்தினாய்? அல்லாஹு தஆலா அடியானுக்கு அருட்கொடையாக தந்த ஒன்றுதான் அறிவு. அந்த அறிவை நல்ல வழியில் நீ பயன்படுத்தினாயா? நற்காரியங்களுக்காக பயன்படுத்தினாயா? ஆக்கபூர்வமான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தினாயா என்று அல்லாஹு தஆலா அடியானுக்கு அருட்கொடையாக வழங்கிய அந்த அறிவை பற்றியும் வினாத்திருப்பான். மூன்றாவதாக, உனது செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தாய்? நீ உலகத்திலே வாழுகின்ற போது எவ்வாறான வழிகளில் செல்வம் திரட்டினாய்? ஹலாலான வழியில் திரட்டினாயா? ஹராமான வழியில் திரட்டினாயா என்று அல்லாஹு தஆலா மூன்றாவதாக கேட்பான். நான்காவது வினா, நீ தேடி திரட்டிய அந்த செல்வத்தை
எவ்வாறு செலவழித்தாய்? நற்காரியங்களுக்காக செலவழித்தாயா, தீமைக்காக செலவழித்தாயா, பாவ காரியங்களுக்காக செலவழித்தாயா என்று அடியானிடத்திலே அல்லாஹு தஆலா கேட்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் திருமிதி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, மறுமை நாளில் 4 வினாக்களுக்கு விடை அளிக்காமல் மனிதன் நகர முடியாது. அடுத்ததாக, இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் அனைத்து வழிபாடுகளும் அடிப்படையான இபாதத்துக்களும் நேரத்துடன் தொடர்படுகின்றன. தொழுகையாக இருக்க முடியும், நோன்பாக இருக்க முடியும், ஜக்காத்தாக இருக்க முடியும், ஹஜ்ஜாக இருக்க முடியும். இந்த எல்லா கடமைகளும் நேரத்துடனும் காலத்துடனும் தொடர்பட்டது. ஐங்கால தொழுகைக்கு நேரம் இருக்கின்றது, நோன்புக்கு ஒரு காலம் இருக்கின்றது, ஹஜ்ஜுக்கும் ஒரு காலம் இருக்கின்றது, ஜக்காத்துக்கும் ஒரு காலம் இருக்கின்றது. எனவே அனைத்து இபாதத்துக்களும் நேரத்தோடு தொடர்படுகின்றன. அன்புக்குரிய மாணவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வினா தொடுக்கப்பட்டது. நற்செயல்களில் இறைவன் அதிகம் விரும்புவது எது என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில் தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். எனவே உரிய நேரத்தில் செயற்படுவது, உரிய நேரத்துக்கு ஒரு வேலையை செய்வது, இதனைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான் என்பதை இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றது. அன்புக்குரிய மாணவர்களே, மனிதன் தனது வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவன் தனக்கு வழங்கப்பட்ட அருட்கொடையான அந்த நேரத்தை சரியாக திட்டமிட்டு முகாமை செய்து கொள்ள வேண்டும். அதனை முறைப்படி முகாமைத்துவம் செய்து கொள்வதனூடாகத்தான் நேரத்திலிருந்து முழுமையான பயனை, பிரயோசனத்தை அவனால் அடைந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், 5 விடயங்கள் நிகழ முன் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணத்துக்கு முன்னர் வாழ்வை, 2வது நோய்க்கு முன்னர் ஆரோக்கியத்தை, 3வது வேலை பளுவுக்கு முன்னர் ஓய்வை, 4 முதுமைக்கு முன்னர் இளமையை, 5 வறுமைக்கு முன்னர் செல்வத்தை. மாணவர்களே, இந்த 5 விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவையும் காலத்தின், நேரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அடியானுக்கு வழங்கிய 2 நிஅமத்துக்கள் காணப்படுகின்றன. ஆனால் அவனோ அந்த 2 நிஅமத்துக்கள் குறித்தும் அசிரத்தையாக இருக்கின்றான் அல்லது கவனக்குறைவாக இருக்கின்றான். அவை ஆரோக்கியமும் ஓய்வுமாகும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் பதிவாகி இருக்கின்றது. அதே போல மாணவர்களே, நேரத்தை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்துவதன் ஊடாக சாதனை புரிந்த பலரை நாங்கள் வரலாற்றில் காண்கின்றோம். ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 2 வருடங்கள் ஆட்சி செய்தார். அந்த குறுகிய காலத்தில் அல் குர்ஆனை அவர்கள் திரட்டினார்கள், அதனை நூலுறுப்படுத்தினார்கள், போலி நபிமார்களுக்கு போலி பிரச்சாரத்தை முறியடித்தார்கள், இஸ்லாத்தின் தூதை பல இடங்களுக்கும் எடுத்துச் சென்றார்கள். குறுகிய காலத்தில் பெரியதோர் சாதனையை அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களும் அவ்வாறுதான். ஒரு சில மாதங்கள் மாத்திரம்தான் அவருடைய ஆட்சி காலம் அமைந்திருந்தது. ஆனால் ஹதீஸ்களை அவர்கள் திரட்டினார்கள், வறுமையற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள், நாட்டை வளங்கொழிக்க கூடியதாக மாற்றினார். இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் சுமார் 40 வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் 500க்கும் மேற்பட்ட நூல்களை அவர்கள் எழுதினார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சுமார் 50 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அவர் எழுதிய நூல்களின் பக்கங்களை அவர் வாழ்ந்த நாட்களினால் பிரித்து பார்த்தால் ஒரு நாளைக்கு சுமார் 50 பக்கங்களுக்கு மேல் அவர் எழுதியிருக்கின்றார். எனவே காலத்தை, நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி அவர்கள் இந்த உலகத்துக்கு பெரியதோர் அறிவு பொக்கிஷத்தை விட்டு சென்றார்கள். இதே போல இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய 12வது வயதிலிருந்தே ஹதீஸ்களை திரட்ட வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார். ஒரு நாள் அவர் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள். அங்கே வயோதிபம் அடைந்த 2 மனிதர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்த ஹதீஸ்களில் போலியானவைகளும் கலந்து விடுமோ என்று பயப்படுகின்றோம் என்று அவர்கள் கதைத்துக் கொள்கின்ற செய்தி இந்த சிறுவன் புகாரியினுடைய காதிலே எட்டுகின்றது. உடனடியாக அவர் தீர்மானிக்கின்றார், நான் அந்த ஹதீஸ்களை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பொன்மொழிகளின் தூய்மையை காக்கின்ற அந்த நட்பணிக்கு என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்நாளை திட்டமிட்டு செலவழிக்கின்றார்கள். சுமார் 16 வருட காலத்தை செலவிட்டு சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தை அவர்கள் உலகத்துக்கு தருகின்றார். அன்புக்குரிய மாணவர்களே, இது போல
பலருடைய வாழ்க்கையை நாங்கள் காணலாம். அவர்கள் நேரத்தை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்தியதன் காரணத்தினால் உலகத்தில் அவர்கள் பல அரிய சாதனைகளை புரிந்து சென்றிருக்கின்றார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை காலத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். அண்மை காலத்திலே வைரலாக தொடர்பு ஊடகங்களில் பரவிய ஒரு செய்திதான், ஒரு சிறிய பையன் அவன் இன்று பேராசிரியராக இருந்து பலருக்கு பாடம் நடத்துகின்றான். இவ்வாறான நிகழ்வுகளை உலகத்திலே காண முடியும். எனவே காலத்தை, நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதனூடாக எங்களுடைய அறிவை போசிக்க செய்து கொள்ள முடியும். அதே போல எங்களுடைய நல்லமல்களை அதிகரித்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த காலமும் நேரமும் முக்கியம் பெறுகின்ற என்பதனால் தான் இஸ்லாம் அதனை மிகவும் வலியுறுத்தி இருக்கின்றது. மாணவர்களே, நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி அடைவதற்கான சில ஆலோசனைகள் அல்லது வழிமுறைகள். முதலாவது, மறுமையில் நேரம் குறித்து நான் விசாரிக்கப்படுவேன் என்ற உணர்வுடன் செயற்படல். எனது ஆயுட்காலம் பற்றி, நான் கழித்த பொழுதுகள், நேரங்கள் பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவேன் என்ற உணர்வோடு செயற்படுகின்ற போது நாங்கள் நேரத்தை திட்டமிட முடியும். இரண்டாவது, எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆயுள் நேரம் மிக அற்பம், ஆனால் கடமைகளோ மிக அதிகம் என்பதை புரிந்து செயற்படல். மூன்றாவது, அமல்களை உரிய நேரத்துக்கு நாங்கள் நிறைவேற்ற. நான்காவது, காலை மாலை ஓத வேண்டிய ஔராதுகள், குர்ஆன் ஓதுதல் முதலியவற்றை தொடராய் நிறைவேற்றி வரல். அடுத்ததாக, நாளாந்த வேலைகளை திட்டமிட்டு செயற்படுத்துதல், தினமும் சுய விசாரணை செய்தல். இன்றைய தினத்தை நான் பயனுள்ளதாக கழித்தேனா, இன்றைய நாளிலிருந்து நான் பிரயோசனம் அடைந்தேனா? ஏனென்றால் ஒரு முஃமினை பொறுத்தமட்டில் அவன் நேற்றைய தினத்தை விட அவனுடைய இன்றைய தினம் அவனுக்கு பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும் என்று ஹதீஸ்கள் வழிகாட்டுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, எங்களுடைய கற்ற செயற்பாடுகளை திட்டமிட்டு நிறைவேற்ற வேண்டும். அதுபோல ஓய்வு நேரங்களை பயனுள்ள விதத்தில் கழிக்க வேண்டும். நல்ல பிரயோசனமுள்ள பொழுதுபோக்குகளில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சோம்பலின்றி உற்சாகமாக இருக்க வேண்டும். பிரயோசனமற்றவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அன்புக்குரிய மாணவர்களே, இந்த 10 விடயங்களையும் மனதிலே நன்கு பதிய செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஆனும் சுன்னாவும் இந்த நேரத்தின் காலத்தின் மீது அதிகமான அக்கறை செலுத்தி இருக்கின்றன. நேரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கின்றன என்பதை புரிந்து செயற்படுவோம். மாணவர்களே, இப்போது நாங்கள் செயற்பாட்டுக்கு செல்வோம். முதலாவது வினா, மறுமையில் கட்டாயம் வினவப்படும் 4 வினாக்களும் யாவை? இரண்டாவது, மனிதன் அலட்சியமாக நடந்து கொள்ளும் 2 அருட்கொடைகளும் யாவை? 3, 5 விடயங்கள் நிகழ முன்னர் 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளும்படி நபி அவர்கள் பணித்தார்கள். அவை யாவை? அடுத்ததாக, நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு ஹதீஸின் பொருளை தமிழில் எழுதுங்கள். மாணவர்களே, இந்த 5 வினாவுக்கும் உங்களால் விடை எழுத முடியுமா என்று முயற்சித்து பாருங்கள். உங்களுடைய பயிற்சி கோப்பிகளில் இந்த வினாக்களை எழுதி அவற்றுக்கு விடைகளையும் எழுதி ஆசிரியரிடம் காட்டி சரிபார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.